இதய கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் 3. இவன் புறப்பட்ட 4 மணி நேரம் கழித்து இவருடைய மகள் இவருக்கு அருகே வந்து அமர்ந்தாள். என்னப்பா, ஃபோன் பண்ணினா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்து நானே கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆச்சு, ஏன் ஃபோனை அட்டன் பண்ணலை என்று கேட்டபடி வர சற்று நிமிர்ந்து மகளை பார்த்தார். என்னப்பா, என்ன ஆச்சுது, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, வந்து எப்போ வந்த? சரியா போச்சு, ஹாஸ்டலில் அடுத்த 2 நாள் லீவு தானே. என் கூட வந்து தங்கணும்னு நீங்க தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க. இப்போ இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? நான் வரணுமா வேணாமா? இல்ல, அப்படி இல்லடா. நீ உள்ள வா. எதுக்காக இவ்வளவு டல்லா இருக்கிறீங்க? தெரிஞ்சுக்கலாமா? இல்லம்மா, வந்து என்னப்பா, என்ன ஆச்சுது? இல்லடா, ஒன்றும் இல்ல. பார்த்துக்கலாம் விடு என்று சொல்லிவிட்டு சற்று சோர்வாக நடப்பது போல தோன்ற யோசனையோடு அமர்ந்தாள் சாரா. சாரா வயது 21, பருவம் மங்கை, இளமை பூத்து குலுங்கும் குறும்புக்காரி. குறும்பு ரகளை என மொத்த சேட்டைக்கும் சொந்தக்காரி இவள். எப்போதுமே இவளுக்கு என்று ஒரு நட்பு வட்டம் உண்டு. இவள் இருக்கின்ற அந்த இடம் எப்போதுமே கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. எதை பற்றியும் கவலை கிடையாது. துருதுருவென எதையாவது செய்து கொண்டிருப்பவள். நிறைய நேரம் செய்யும் செயல் ஏதாவது ஒரு விபரீதத்தில் விட எளிதாக ஏதாவது ஒன்றை சொல்லி தப்பித்து விடுபவள். இப்படித்தான் இவளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. இவள் இருந்தாலே அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். அதனாலேயே இவளுக்கு நட்பு வட்டத்தில் ஆட்கள் மிக மிக அதிகம். எதையுமே யோசிப்பது கிடையாது. இது சரியா தவறா, இது சரியாக வருமா, இதை செய்யலாமா, இந்த யோசனைகள் எப்போதுமே கிடையாது. என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே செய்பவள். அதனாலேயே பல நேரங்களில் பிரச்சனையில் சிக்கிக்கொள்பவள். அதே நேரத்தில் பேச்சு திறமையால் எளிதாக அந்த பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வந்து விடுபவள். இப்போதும் செல்கின்ற தந்தையை பார்த்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் என்ன என்றுதான் இதுவரையிலும் புரியவில்லை. தந்தையின் தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம். ஒரு இடத்தில் வாங்கி இன்னொருவருக்கு சற்று அதிகமான விலையில் விற்பவர். நகரின் பிரதான இடத்தில் குடோன் வைத்திருக்க சற்று பிஸியாக இருக்கக்கூடியவர். இன்று வரையிலும் ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறாரா என்று கேட்டால் இவளுக்கு துளிக்கூட தெரியாது. ஏன், இவளுக்கு தெரிவது போல எந்த ஒரு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சொன்னதும் இல்லை. தாயில்லாத மகள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய தாரக மந்திரம். அதனாலேயே என்னவோ என்ன பிரச்சனை வந்தாலுமே இவளிடம் எப்போதுமே வாயை திறந்து சொன்னது கிடையாது. இவருக்கு இதே வழக்கமாக போயிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ப வேண்டியது. ஏதாவது கேட்குறாங்கன்னா கரெக்டாக பணத்தை வாங்கிட்டு பொருளை அனுப்புகிற வழக்கமும் கிடையாது. முகம் தயவு தர்ச்சனை என்று பார்த்து எதுலையாவது சிக்கிக்க வேண்டியது. பின்னாடி இப்படித்தான், கையில் காசு இல்லை, சரியான நேரத்தில் வரல, அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு புலம்ப வேண்டியது. தனக்குள் பேசியபடி எழுந்து மறுபடியும் தந்தையை காணச் சென்றாள். தந்தை அவருடைய ரூமிற்குள் சென்றவர் அமைதியாக அமர்ந்திருக்க 2 நிமிடம் வாசலுக்கு வெளியே நின்றவள், அப்பா, உள்ள வரலாமா என்று குரல் கொடுக்க சட்டென சுதாகரித்தவர், உள்ள வர்றதுக்கு எதுக்கிட்ட என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்கணுமா என்ன என்று கேட்க வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அப்பா, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? சொன்னாதானே தெரியும். எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்காதீங்கப்பா. உங்களோட சோர்வான முகம் எனக்கு ரொம்ப பயம் தருது தெரியுமா? பிரச்சனை இல்லைன்னா உடம்புக்கு ஏதாவது செய்யுதா? அதனால தான் இப்படி இருக்கீங்களா? அப்படின்னாலும் சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா என்று சொல்ல, இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்புக்கு என்ன, அது கல் மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன்ப்பா இப்படி இருக்கிறீங்க? என்னதான் உங்களை சுற்றி நடக்குது சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். வந்துடா, இப்போ ஒரு வருஷம் முன்னாடி கொஞ்சம் பணப்பிரச்சனை இருந்துருச்சு. அப்போ இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு 50 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அப்பா, என்னது 50 லட்சமா? சரிப்பா, அதுக்கு இப்போ என்ன என்ன ஆச்சுது? பணத்தை கொடுத்தவங்க பிடிவாதமாக இப்போ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வட்டியோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இப்போது அந்த அளவுக்கு பணம் இல்லை. அதுதான் ரொம்ப தயக்கமாக இருக்குது. சரிப்பா, அந்த பணம் வாங்கினது சரி. என்ன பண்ணினீங்க? எப்படி செலவு பண்ணினீங்க? உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் செலவாக எந்த வேலையும் இல்லையே. கரெக்டு தான்டா, உனக்கு தான் தெரியுமே, இரும்பு மொத்தமாக கேட்டாங்கன்னு அனுப்பி வச்சேன். அந்த பாட்டி என்னை ஏமாத்திட்டாங்க. எங்கே போனாங்க, எங்கே இருக்கிறாங்க, எதுவுமே தெரியல. பெரிய மோசடி நடந்துருச்சு, எனக்கே தெரியல எப்படி நான் இப்படி போய் சிக்கினேன்னு. பொருள் வாங்கினவங்க கிட்ட பணத்தை கொடுத்தாகணும் இல்லையா? அந்த நேரம் ரொம்ப அவங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் தான் பணம் வாங்கினேன். சரிப்பா, அதுக்கு இப்போ என்ன ஆச்சுது? உங்களோட சிச்சுவேஷனை சொல்ல வேண்டியது தானே? கரெக்டு தான், ஆனால் கேட்குற நிலையில் இப்போது அவங்க இல்லையே. ஏன்னா நான் வாங்கினவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார். அவரோட பையன்தான் மொத்த பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறாங்களாம். ஸோ வந்தவன் ரொம்ப பிடிவாதமாக பணத்தை கேட்டுட்டு போயிருக்கிறான். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். உனக்கு தான் தெரியுமே சாரா, இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான்.
அம்மா ஞாபகார்த்தமா இத மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்கிறேன். இதையும் வித்துட்டு ஏதேதோ யோசனை. அதுதான் எனக்கு ஒரே கவலையா இருக்குது. அப்பா ஏன்பா நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கேளுங்க. இன்னொரு வருஷமோ, 6 மாசமோ ஆகும். அதுவரைக்கும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேளுங்க. உங்க பிரச்சனைய சொல்லுங்க. கரெக்ட்டுடா சொல்லி கேட்கலாம். 6 மாசமோ, 1 வருஷமோ கழிச்சு திரும்ப கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணம் வேணும்ல. என்கிட்ட இப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்ல. அதிகபட்சம் எல்லாத்தையும் வித்தா கூட ஒரு 20,00,000 தேரும். அப்பா என்னோட நகை எல்லாத்தையும் வித்துட்டா எவ்வளவு தேரும்? அது எதுக்குடா கேட்குற? ப்ளீஸ் சொல்லுங்க. அத வித்தாலும் அந்த அளவுக்கு ரெடி ஆகாதும்மா. அதிகபட்சம் வேணும்னா ஒரு ரூ. 30,00,000 சரி பண்ணலாம். மிச்சம் 20,00,000 அது மட்டும் இல்லாம, இந்த 1 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, யோசிச்சா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. என்னப்பா இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல? ஏமாத்துன அந்த பார்ட்டி எங்க இருக்கிறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன்டா. எனக்கு சரியா தெரியல. கிடைப்பாங்களா? இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த பிரச்சனை வேற. அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயமா இருக்குதுடா. அப்பா ரொம்ப பிரச்சனையா இருந்தா யோசிக்கவே வேண்டாம். இந்த வீட்ட வித்துடலாம். இது நல்ல விலைக்கு போகும்ல. அவங்களோட கடன கொடுத்துட்டு, நம்ம இதே அளவுக்கு இல்லாட்டி கூட சின்னதா ஒரு வீடு போதும். உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தானே. நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லடா, சென்டிமென்ட்டா உன் அம்மா இந்த வீட்ல தான் வாழ்ந்தாங்கிறது ஒரு காரணம். ஒவ்வொரு இடத்துலயுமே உன்னோட அம்மாவோட ஞாபகம் இருக்குது. உன்ன தூக்கி விளையாண்டதுலேருந்து, அவள கல்யாணம் ஆகி முறை இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு நெறைய நினைவுகள் இந்த வீட்ல இருக்குது. என்னால அத விட்டுட்டு போக முடியுமான்னு யோசிக்க கூட முடியல. ஏதேதோ யோசனை. "சரிடா நீ போ, பார்த்துக்கலாம்" என்று சொல்ல, "அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்பட்டா என்னால தாங்க முடியாது. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நானும் அதான்டா நம்புறேன். நீ சரி போ" என்று அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் வழக்கம் போல சாரா தன்னுடைய ஹாஸ்டலுக்கு புறப்பட்டு இருந்தாள். தந்தையை இப்படி விட்டுவிட்டு செல்வது சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. மிகவும் சோர்வாகத் தெரிந்தார். அருகே வந்தவள், "அப்பா உங்களோட உடம்ப கவனிச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும் தான். இப்போ நான் ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும். உங்களுக்கு தான் தெரியுமே, கடைசி செமஸ்டர் வருது. இது முடிஞ்சா அதுக்கப்புறம் உங்க கூட வந்து நிரந்தரமா தங்கிடுவேன். எதுவுமே தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிக்கலாம். இன்னும் வேற யாராவது பணம் தரணுமா? இல்ல வேற ஏதாவது முடியுதான்னு யோசிங்க. நமக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாம யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். நேற்றைக்கு விடவும் இன்னமும் சோர்வாக தெரியிறீங்க. எனக்கு உங்கள பார்க்கும்போது பயமா இருக்குது" என்று சொல்ல, "இல்லம்மா எனக்கு நீ இருக்கிற. எனக்கு அந்த தைரியம் நிறைய இருக்குது. எனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா போயிட்டு வா" என்று அனுப்பி வைக்க, தந்தையின் முகமே இவளின் நினைவுகளில் நின்றது.